லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு இவ்வாரம் இணைத்திருக்கொள்கின்றோம். அதாவது பல்வேறுபட்ட விடயங்கள் இன்று புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே முன்னிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களிடையே மிக அண்மை காலமாக ஒரு விளையாட்டு ரீதியாக அந்த புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கமைத்து எல்லோரிடமும் ஒரு ஒற்றுமையினையும் ஒரு பலத்தினையும் விளையாட்டு மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கந்தையா சிங்கம் அவர்களை லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு இணைத்திருக்கின்றோம். இந்த விடயங்கள், அதாவது இந்த பூப்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய தாற்பயங்கள் என்ன, எதிர்காலத்தில் இதனுடைய செயற்பாடுகள் எப்படி அமையப் போகின்றது, தற்பொழுது இதன் மூலம் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பெறுபேறுகள் என்ன, இதனால் ஈழத் தமிழருக்கும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவருக்கும் இடையிலே எப்படியான செயற்பாடுகள் அல்லது எப்படியான உறவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, இவைகள் தொடர்பில் முழுமையாக அறிந்து கொள்வதற்காக இணைத்திருக்கின்றோம். வணக்கம் கந்தையா சிங்கம் அவர்களே. வணக்கம். முதலிலே நாங்கள் உங்களுடைய பூப்பந்தாட்ட சம்மேளனம் பற்றி மிகவும் சுருக்கமாக கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இதனுடைய ஆரம்பம், அதனுடைய பயணங்கள், தற்போதைய எனது நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? அதாவது ஜெர்மனியிலே நடைபெறுகின்ற இந்த போட்டியானது டிசல்டோர்ஃப் நகரத்துக்கு அண்மையில் உள்ள விலிக் என்ற இடத்திலே நடைபெறுவதற்கான, அதாவது இந்த மாதம் 26, 27 தேதி 2 நாட்கள் அந்த போட்டி நடைபெறுகின்றது. அதாவது 12 வயதில் இருந்து 60 வயதுக்கு மேற்பட்ட வயது பிரிவர்களுக்கான 23 வித்தியாசமான போட்டிகள் நடைபெறுகின்றது. தயவு செய்து உங்களுக்கு இதில் ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக நீங்கள் எங்களுடைய இணையதளத்துக்கு சென்று www.wtbf.net என்ற இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம். அல்லது அதில் உள்ள தொலைபேசி தொடர்புகளோடு தொடர்பு கொண்டு உடனடியாக காலம் தாமதிக்காமல் உங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சுவிஸ் நாட்டிலே அதை ஆரம்பித்திருந்தேன். அதாவது ஒரு 4 நாடுகள் அந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து விளையாடினார்கள். கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிஸ் போன்ற பிரித்தானியா போன்ற நாடுகளில் இருந்து கலந்து கொண்டு அந்த போட்டியை சிறப்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலே இந்த போட்டியை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அடுத்த ஆண்டு 2014 பிரான்சிலும், அதை தொடர்ந்து சென்ற ஆண்டு பிரித்தானியாவிலும், இந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு ஜெர்மனிலே நடைபெறுகிறது. உண்மையிலே இது ஒரு அற்புதமான ஒரு ஒழுங்கமைப்பு. அதாவது நாங்கள் பல நாடுகளிலே ஒருங்கிணைத்து, ஒவ்வொரு நாட்டிலேயும் எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் துணையோடு நாங்கள் இந்த போட்டியை நடாத்தி வருகின்றோம். உண்மையிலே இந்த போட்டியானது தமிழர்களை ஒன்றிணைத்து செய்யும் ஒரே ஒரு விடயம் என்றதான் இதைத்தான் நான் குறிப்பிடுவோம். அதாவது அரசியல் கலப்பில்லாத எந்த விதமான ஒரே ஒரு நோக்கம்தான் எங்களை தமிழர்களை ஒன்றிணைப்பது என்பதுதான் இது உண்மையான நோக்கம். அதனுடன் எங்களுடைய நாட்டிலே, நாம் பிறந்த மண்ணிலே இருக்கிற வீராங்கனைகளையும் இந்த துறையிலே முன்னேற்றுவதற்காக அங்கே நாங்கள் அந்த போட்டியை நடாத்தி வருகிறோம் வருடம். இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு படியாக, அதாவது இந்த 4 வருடங்கள் தான் முடிந்திருக்கிறது. நாங்கள் ஒரு குழந்தை பிள்ளை தான் அந்த அறிவு. அதாவது நீங்கள் 4 வருடங்களை பூர்த்தி செய்து ஒரு குழந்தை பருவத்திலே தற்பொழுது இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனாலும் இந்த விளையாட்டு மூலம், குறிப்பாக நான் நினைக்கின்றேன், கடந்த வருடம் பிரித்தானியாவிலே இடம்பெற்ற விளையாட்டிலே முதல் முறையாக ஈழத்திலிருந்தும் வீரர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். உங்களால், அதாவது இந்த விளையாட்டு ரீதியாக நான் நினைக்கின்றேன் மிக நீண்ட நெடு அனுபவத்தோடு பயந்து கொண்டிருக்கக்கூடியவர், இந்த விளையாட்டு மூலம், அதாவது இன்று தமிழர்களுடைய ஆயுத போராட்டம் ஒரு மௌனிக்கப்பட்டு மிகவும் ஒரு இறுக்கமான கட்டங்கள் இன்று காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விளையாட்டு மூலம் எப்படிப்பட்ட உறவுகள் உங்களால் வளரக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது, அல்லது விளையாட்டு மூலம் அப்படியான சம்பவங்களை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் என்று? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி.
நாங்கள் நினைத்தது நடப்பது என்பது ஒரு சந்தோஷமான செய்தி. எங்களுக்கு யாருமே எவரையுமே தெரியாது. இப்போ சென்ற வருடம் வந்து 230 போட்டியாளர்கள், அதாவது தரமான போட்டியாளர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள். அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து 2 போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். கனடா நாட்டிலே இருந்து வந்திருந்தார்கள் 15 போட்டியாளர்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகள் அனைத்து நாடுகளில் இருந்தும் அந்த போட்டியில கலந்து கொண்டு வெகு சிறப்பாக, அதாவது சென்ற வருடம் வந்து பிரிட்டிஷ் நேஷனல் சென்டர் என்று சொல்லப்படுற, பேட்மிண்டன் நேஷனல் சென்டர் என்று சொல்லப்படுற ஒரு இடத்தில், அதாவது வந்து அங்கே ஒலிம்பிக் போட்டியில் நடத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரவுண்டில் தான், அந்த மண்டபத்திலே தான் நாங்கள் எங்களோட போட்டியை வச்சிருந்தோம். உண்மையிலே தரம் என்றது வந்து நாங்கள் ஆரம்பத்தை விட இந்த முறை சென்ற முறை வந்து தரம் வந்து மிக மிக ஒரு உயர்ந்த தரத்தில் இந்த போட்டி அமைந்திருந்தது. நீங்கள் அந்த ஃபைனல்களை பார்க்கக்கூடியதாக இருந்தால் உண்மையிலே, அதாவது அந்த போட்டியினுடைய தன்மை அல்லது அந்த போட்டியினுடைய பெறுமதிகள் உண்மையில் பலம் மிக்கதாகவும் பதிவுகளோடும் இருக்கின்றது. என்னுடைய வினா என்னவென்று சொன்னார், இந்த விளையாட்டு மூலம் இன்று குறிப்பாக நான் நினைக்கின்றேன் அறியக்கூடியதாக இருந்தது, 25க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இம்முறை கூட ஜெர்மனி தேசம் விரைவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஜெர்மனி தூதுவர் ஆலயத்திலே விண்ணப்பித்திருப்பதாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் இந்த உறவு எப்படி இருக்கின்றது? புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய இளையோர்கள், ஈழத்திலே இருக்கக்கூடிய எமது இளையோர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு இடையில் அவர்கள் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களால் இதன் மூலம் எதனை சாதிக்க முடிகிறது? உண்மையிலே இது நாங்கள் வந்து சென்ற வருடம் 5 பேர் விண்ணப்பித்தார்கள், 2 பேருக்கு விசா கிடைக்கப்பட்டது. இந்த வருடம் வந்து 25 பேர் வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய செலவிலே தான் இங்கே வருகின்றார்கள். உண்மையிலே அவர்கள் எங்களோட தாயக உலகம் முழுக்க பறந்திருக்கிற எங்களோட மக்களை இந்த விளையாட்டின் மூலம் அவர்கள் இன்னொரு உலகத்தை பார்க்க விரும்புகிறார்கள். விளையாட்டின் மூலம் பலரை சந்திக்க ஆசைப்படுறார்கள். தங்களோட விளையாட்டின் மகிமை, அதாவது தங்கள் தரத்தை நாங்கள் இங்கே காட்ட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் வந்து நிறைய இருக்கின்றது. அவர்கள் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த விளையாட்டு மூலம் தாங்கள் பிறந்து இருக்கிற மக்களை சந்திக்கலாம் என்ற பெரிய ஒரு அவர்களோட பேசும்போது காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே வந்து வேறு எந்த விளையாட்டிலே நான் அறிந்தவரை அப்படி ஒரு ஒழுங்கமைப்பை செய்ததாக இருக்கவில்லை. உண்மையிலே நாங்கள் தான் அதை செய்திருக்கின்றோம். இதுக்கும் பணிகள் கணக்க இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜெர்மனிக்கு வர வேண்டும் என்றுதான் அவர்களுடன் கலைக்கும் போது சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கான விசா இன்னும் அவர்கள் கையிலே வரவில்லை. அநேகமாக இந்த கிழமைக்கு அவர்கள் வருவார்கள் என்று சொன்னாங்க. அவர்கள் வரும்போது எங்களுக்கும் ஒரு 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 தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. ஓகே, எங்களோட நாட்டில் நாங்கள் பிறந்த மண்ணிலிருந்து வீரர்கள் வரும்போது எங்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் என்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி. அதை விட எங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு நாங்கள் இந்த கதையை சொல்லும் போது இவ்வளவு பேர் வருகிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் வந்து நிறைந்த, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இது வந்து புலம்பெயர்ந்த தேசத்துக்கும் ஈழத்திலே இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் இடையே ஒரு உறவு பாலமான ஒரு செயற்பாடாக கூட இதில் பார்க்கலாம். அப்படி இல்லையா? அதாவது இந்த நேரத்தில் தான் இன்னும் ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. விடுதலை புலிகளுடைய தலைவர் எந்த காலகட்டத்தில் ஓய்வில்லாமல் யுத்தம் செய்தாலும் சரி அல்லது ஓய்வில்லாமல் போராளிகள் வேலை செய்தாலும் சரி, குறித்த ஒரு தினத்திலே விளையாட்டு என்பதை பிரதானமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையினை கூட அவர் தன்னுடைய களமுனைகளினுடைய தளபதிகளுக்கு வழங்கியிருந்தார். ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நேரத்திலே விளையாட்டுக்காக செலவழிப்பதற்கு என்ன யுத்தம் இடம்பெற்றாலும் ஆக குறைந்தது அவன் அங்கு ஒரு சாதாரணமான ஒரு விளையாட்டையாவது விளையாட வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் அவர்கள் பதிவு செய்திருந்ததாக அண்மையிலே இந்திய நாளேடும் குறிப்பிட்டிருந்தது என்பதை இங்கு சுட்டிக்காட்டி கொண்டு, அடுத்ததாக இதன் மூலம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விளையாட்டு என்பது உங்களுடைய அந்த விளையாட்டு என்பது இன்று தாயகத்திலே மிகவும் பெருமதியாக இருந்தாலும் பலரிடம் அறியப்படாத ஒன்றாகவே இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நிவர்த்தி செய்வதற்கு ஏதாவது திட்டங்கள் அல்லது உத்திகள் உங்களிடம் இருக்கிறது? உண்மையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி அல்லது நாங்கள் பிறந்த மண்ணிலையும் சரி,
இந்த விளையாட்டு வீரர்கள் தமிழர்களுக்கு உண்மையிலே ஒரு விளையாட்டு என்று சொல்வது ஒரு பெரிய கலை. அந்த கலை என்று கூட சொல்லுவார்கள். எங்களுடைய திறமைகள் இருக்கிறது. திறமைக்கு அந்த திறமையை காட்டுவதற்கு களங்கள் தான் இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் கடந்த 2 வருடங்களாக நாங்கள் அதாவது WGTBF என்று சொல்லப்படுற தமிழர் பூப்பத்தாட்ட பேரவை, உலக தமிழர் பூப்பத்தாட்ட பேரவை வந்து யாழ்ப்பாண வடமாகாண விளையாட்டு மினிஸ்ட்ரியுடன், அதாவது விளையாட்டு வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடாக இணைந்துதான் அந்த போட்டியை நாங்கள் நடத்தியிருந்தோம். வடக்கு கிழக்கு என்ற ரீதியிலே தான் அந்த போட்டியை நடத்தியிருந்தோம். உண்மையிலே அங்கே நேரையே நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்து அவர்களின் தரங்களை பார்க்கக்கூடிய இருக்கிறது. அது முதலாவது. அவர்களுக்கும் ஒரு உற்சாகம். ஆரம்ப காலத்திலே அங்கே இருந்த நிலைமையை விட இப்பொழுது விளையாடுற அவர்களின் தொகையும் கூடப்பட்டிருக்குது, அவர்களின் தரமும் கூடப்பட்டிருக்குது. நாங்களும் அவர்களின் எண்ணம் என்னவென்றால், முதலாவதாக தேசிய ரீதியாக தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற அவா அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்குரிய தேவையான உபகரணங்களையும் WGTBF நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவர்களையும் அந்த தரம் மாத்திரமில்லை, ஒரு தரத்துக்கு எங்களோட பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் என்றதும் எங்களுடைய ஒரு நோக்கங்களில் ஒன்று. லங்காஸ்ட்ரியின் 24 செவிகளோடு கலந்து கொண்டு, அதாவது பூப்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய குறிக்கோள், அதனுடைய நோக்கம், அதனுடைய பயணம், அது இன்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல், இதனால் தாயகத்துக்கும் புலம்பெயர்ந்த மண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற தன்மைகள், எதிர்காலத்தில் தாயகத்தில் இந்த விளையாட்டினை எப்படி வினைத்திறனுள்ளதாக முன்னகர்த்த இருப்பது என்பது தொடர்பில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த தருணத்தில் பொறுப்பான கருத்துக்களை தெரிவித்தமைக்காக கந்தையா சிங்கம் அவர்களே, விசேட நன்றிகளோடு லங்காஸ்ரீயின் 24 செவிகளிலிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.